ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக 30th, அதாவது ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக ஏப்ரல் 30 வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது கவர்மெண்ட்டில் ஒரு நியூ ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கேஒய்சி இகேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இகேஒய்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கான அந்த சர்வீஸ் அந்த கனெக்ஷனுக்கான கஸ்டமர் அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸு தான் இந்த கேஒய்சி. ஸோ இப்போது நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட உங்களுடைய கேஒய்சி அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன்ஸை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நியூவாக வந்து ரூல் போட்டிருக்காங்க. ஸோ எல்பிஜியாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், இந்தியன் பங்காக இருக்கட்டும், ஸோ எந்த வித பாரத் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா கேஸ் கனெக்ஷனுக்குமே சேம் ரூல் தான். ஸோ அதனால் ஏப்ரல் 30க்குள்ளே உங்களுடைய கேஒய்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானியத்தில் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது, ஆனால் ரூலில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸுங்களுக்கும் யாரெல்லாம் கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎம்யூஜி உஜ்வாலா திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரதம மந்திரி ஜோலா யோஜனா பிரதம மந்திரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலை 550 ரூபா. அவங்களும் கண்டிப்பாக கேவிசி வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நார்மல் கஸ்டமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான சிலிண்டர் 928 ரூபா. கண்டிப்பாக அவங்களும் கேவிசி வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ரேட் வந்து வேறுபட்டு இருந்தாலும் அவங்க எல்லாருமே கேவிசி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30. அடுத்தது எதுக்காக இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தகுதியானவங்களுக்கு மானியம் போய் சேரணும் அப்படின்ற அந்த மானியம் தொகுதி வந்து தகுதியானவங்களுக்கு மட்டுமே சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோசடிகளை வந்து எது மூலமாக மோசடிகளை வந்து தவிர்க்கணும். ஸோ போலி கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தடுக்கணும். அதுமாரி கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் நடைபெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த கேவிசி அப்டேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த கேவிசி அப்டேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கேஸ் கனெக்ஷன், ஸோ நீங்கள் எந்த கேஸ் கனெக்ஷன்ஸில் ஏஜென்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேஸ் கனெக்ஷன்ஸுக்கு போகணும். போகும்போது கண்டிப்பாக ஆதார் எடுத்துகிட்டு போகணும். ஆதாரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அவங்க பயோமெட்ரிக்கில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் கைரேகை எடுப்பாங்க. அது எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கனெக்ஷனோட உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். ஸோ கேஒய்சி அக்கௌண்ட் அதாவது கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஆதார் அவங்க தான் நேரில் போகணும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிலிண்டர் எந்த விதத்துலையும் தடைப்படக்கூடாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா 45 days கழிச்சு ஒன்ஸ் தான் இப்போ வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய கேஸ் கனெக்ஷன்ஸை வந்து தடையில்லாமல் வாங்கிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் 30க்குள்ளே உங்களுடைய கேஒய்சி ஏஜென்சியில் போய்ட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே அப்டேட் பண்ணவங்க ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கேஸ் ஏஜென்சி யார் அப்படின்றத பாருங்கள். ஸோ அவங்கள்கிட்ட போய்ட்டு டேரெக்டாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. கனெக்ஷன் உங்களோட பேரில் இருந்ததுன்னா நீங்கள் தான் பண்ணணும். வீட்டில் வேறு யாருனா இருந்தாங்கன்னா அவங்களாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் தான் அதுக்கான முழு பொறுப்பு. ஸோ அதனால் நீங்கள் தான் நேரில் போகணும். ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ அது மொத்தமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 minutes ஒர்க்கு தான். ஸோ 5 minutesல உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய கேஸ் கனெக்ஷன்ஸோட உங்களுடைய ஆதார் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ இது வரைக்கும் யாருமே அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சொல்லி இந்த அப்டேஷன்ஸை வந்து பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.